நீ ஃப்ரீயா கிடைச்சாலும் அவன் பால் டாயில் குடிச்சுப்பான், ஃப்ரீயாவே கிடைச்சிருக்கு எப்படி பேசுவான்? திமுக காரங்களா என்ன பண்றீங்க? கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேல வியூஸ் போயிருக்கு. அரசு பார்த்துட்டு வழக்கு போடணும். திமுக காரங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு புரியல. நாடாளுமன்ற கனிமொழி அவர்களை குற்றப்படுத்துறாங்க. கனிமொழியும் பேசுறாரு. அவளே சாவாம இருக்கான்றது அந்த வார்த்தையை பயன்படுத்துறது. நீ சாவு. இப்ப நீங்க அறநிலையத்துறைக்குள்ள கோவில் வேணும்னு சொல்லி எவனாச்சும் வந்துருவானா? நீ கேட்டுருவியா? விளக்கமாறு பாயாது நீ கேட்டுற முடியுமா? அன்னைக்கு மிட்டா மிராசர்களும் ஜமீன்தார்களும் உட்காந்துட்டு உள்ள என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன வேலை பார்த்தாங்க? யாகம் வளர்த்தாங்க. என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? நெய் ஊத்தி யாகம் வளர்த்தாங்க. யாருக்கு நெய் ஊத்துனாங்க? தமிழ்நாட்டுல இருக்கீங்களா? நார்த் இந்தியாவில் கூமுட்டக்காரங்க நினைச்சியா? அந்த டைரக்டருக்கு பேரை துணிந்து சொல்வதற்கு தைரியம் இல்ல. யூடியூப்ல தானே போட போற புடலங்கா டொமேட்டோ, நீ தைரியமா பேர் சொல்ல வேண்டியதானே? நீ சென்சார் போர்டுக்கு இந்த படம் போச்சுன்னா 10 நிமிஷம் வருமா அந்த படம்? அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம். பெண்கள் சாராயம் விட்டுக் கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் தெரியாதா? எப்படி தெரியாம இருக்கும்? அவரு எவ்வளவு பெரிய தலைவர், அவரு உலக தலைவர். அவரு அது என்ன அப்பா கடை? ஏன் அப்பா கடை இருக்கும்போது தெரியலையா? வளர்த்த மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த கேடு கெட்ட புத்தி எங்களுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி காட்சி எல்லாம் அது ராஜாஜி பண்ணது. எச் ராஜாக்கு இது தெரியாம இருந்துச்சுன்னா அவர் அரசியல்வாதின்னு சொல்றதா? அப்படி ஒரு டைலாக் வைக்கிறாங்கன்னா அசிங்கமா இருக்குன்னு சொல்ல வேண்டாமா? தொடர்ச்சியா அந்த மாதிரி பண்ணிட்டு அதான் அசிங்கப்பட வேண்டாமா? மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு தோழர் லெனின் துரைராஜ் நிகழ்வில் இணைகிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். கடந்த ஒரு 3 நாட்களாக சமூக வலைத்தளங்கள்ல பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம், வரலாற்று சிறப்புமிக்க திரைப்படம், பிஜேபியினுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமை திரு எச் ராஜா அவர்கள் நடிப்பு அசுரனாக வெளிவந்திருக்கக்கூடிய கந்தன் மலை. உங்க புன்னகையை பார்க்கும்போது கந்தன் மலை அந்த படம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அது படம் கிடையாது, அது காவியம், ஷார்ட் பிலிம். காவியம் ஓவியம் அது ஒரு ஷார்ட் பிலிம், குறும்படம். அது குறும்படத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. நல்லாதான் இருக்கு. பெயரே தர்ம போராளி அப்படின்றாங்க. தர்ம போராளின்றாங்க. அண்ணாமலை தர்மம் பண்ணாததா? பாஜகவினுடைய அண்ணாமலை தர்மம் பண்ணா? அப்படி தர்மத்துக்கு தானே இருக்கிறாரு அவர் பிஜேபியில. ஏதாச்சும் பொறுப்பு இருக்கா? கிடையாது. ஏதாச்சும் பேசினா அது யாராச்சும் கருத்து வாங்கிக்கிறாங்களா? கிடையாது. இப்ப சுப்பிரமணிய சாமி இருக்காப்ல, அவரு பேசினா கூட 4 பேர் 5 பேர் டிபேட் பண்ணுவாங்க. சரி, எச் ராஜா பேசினா யாராச்சும் டிபேட் பண்றாங்களா? கிடையாது. அவர் 1000 முறை சொல்லிட்ட ஸ்டாலின் சொல்லணும், உதயநிதி, எடப்பாடி என்னதான் பேசினாலும் அவர் பேச்சு யாராச்சும் பொருட்டா நினைக்கிறாங்களா? கிடையாது. தர்மத்துக்குன்னு கட்சியில் இருக்காரு, அதனால தர்ம தலைவர், தர்ம போராளி. ஒருவேளை இப்படியா கூட இருக்கலாம். சனாதன தர்மத்தை உயர்த்தி பிடிக்க ஒரு போராளி. ஆமா, சனாதன தர்மத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர் தானே. அதனால என்ன, மக்கள் என்ன தர்ம போராளி, தர்மம் அப்படிலாம் நினைச்சுக்காங்க. அவர் யாருக்கும் தர்மம் பண்ணல, யாருக்கும் வாரி வாரி கொடுக்கல. இந்த படத்தெல்லாம் காமிக்காரு. தாலிய முதல்ல உன் முண்டாட்டிக்கு தாலிய வாங்கி போடுறான். பணம் எடுத்துக்கிட்டு வா, என்ன கொடுக்குறாரு, உடனே அவர் தின்னு. ஐயா அப்படிலாம் யாருக்கும் அவர் கொடுக்கல, பண்ணல, கொடுக்கல, வாங்கினாரு தெரியாது. அது அண்ணாமலையும் பிஜேபியில இருக்கவங்களும் தான் சொல்லணும். இவ்வளவு வருஷமா இருக்கிறாரு, சரி வச்சுக்கிட்டோம். அவர் பாட்டுக்கு ஏதோ படத்துல ஒரு காட்சியில வந்து திருப்பரங்குன்ற பக்தர்களுக்கு ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்ற 1 லட்சம் பேருக்கு போடுன்றது. அதெல்லாம் எப்படி ஒரு எம்ஜிஆர் மாதிரி காட்டுறாங்களோ? யார் எம்ஜிஆர்? அடுத்த எம்ஜிஆராக உருவாக்குறாங்க. நீங்க வேற. நானும் தான் ஒண்ணு பார்த்தேன், நான் இதுக்கு வரேன். சரி, ஒரு பத்திரிகையாளர் கேட்காரு, பிரஸ் மீட் நடக்கு, நான் உங்களுடைய அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு உங்களை பார்க்கும்போது பயமா இருக்கு. படம் பார்த்தோன்னே இப்ப இதுக்கு முன்னாடி படம் பார்த்தோன்னே தான் பயமா இருக்கா? பல பேர் கேக்குறாங்க. அதுதான் என்னடா இவங்க அதாவது அந்த பத்திரிகைக்காரன் கூப்பிட்டு வச்சு பூ அப்படின்ட்டு துப்பாத கிடையாது, துப்பிட்டு போயிருக்கிறான். அதை கூட உணர முடியாத ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துருக்காரு. பெரியவர் தானே அவரு. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பண்ணிருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த 1 லட்சம் பேரு அது இதெல்லாம் இவங்க நமக்கு தெரியும். இவர்கள் வந்து 10 பேர் கூட்டிட்டாலே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். 10 பேர் கூட்டிட்டா இவங்களுக்கு அதுதான் பெரிய மாநாடு. இப்ப அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் நிறைய இடங்கள்ல காசு கீசு கொடுத்து தெரியல. அவங்களுக்கு கூட நம்ம எக்மோர்ல ஒரு போராட்டத்தின் போது என்னன்னா ஒரு 500 பேர் திரண்டுட்டாங்க. எல்லாரும் காசு கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கலன்னு சொல்லி ஆட்டோல ஏறி ஓடி போனார். ஞாபகம் இருக்கா? இவங்களுக்கு வந்து என்ன 10 பேருக்குனாலே குழுகுலமாயிருவாங்க. குழு ஏசி காத்துல உட்காந்து குழுன்னு ஆனா மாதிரி
உங்களுக்கு வந்து குழுக்குழுன்னு ஆயிரும். 1,00,000 பேர்லாம் இது இருக்கா? நான் கேட்கிறேன், பாஜக அலுவலகம் இருக்கேன், பாஜக அலுவலகத்துல பத்திரிகையாளர்கள் போறாங்க, நீங்க போங்க, தண்ணி கொடுப்பாளான்னு பாத்திருக்கீங்களா? நீங்க தண்ணி இருக்காதுங்க. சரிங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து வைக்க மாட்டாங்க. ஒரு டீ காபி தண்ணி கொடுக்க மாட்டாங்க. தவிச்சு போய் வந்திருப்பாங்க, டீ காபி தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அங்க வெளியில நிக்கிறாங்க பாருங்க காவல்துறை, அவங்க இலைப்பாடுறதுக்கு கூட ஒரு சாயந்தரம் டீயோ ஏதாச்சும் வாங்கி. பொருளாதார வசதி இல்லையா? என்னது பொருளாதார ரீதியா அவங்களுக்கா? இல்ல, நம்ம பார்க்கலையா? ஊரையே உலையில போட்டு அடிச்சு வச்சவங்க தான். ஏங்க இப்ப கூட வாங்கலையாங்க எலக்ட்ரோல் பாண்ட்? இல்ல, எவ்வளவு பேர்கிட்ட பணம், அவங்க கிட்டே பணம் கிடையாது. நீங்க எச் ராஜா இப்ப புதிதாக தொடங்கி இருக்கிறார். தமிழ்நாட்டில் பாஜக ஒரு புது முயற்சி எடுத்திருக்கிறது பாராட்டுக்குரிய. இந்த படம் மூலியமா. ஆமா, இந்த படத்தை கூட உதவி கேக்குறாங்க, நன்கொடை ஏதாவது கொடுங்க படத்துக்கு அப்படின்னு. என்ன அப்படியா? ஆமா, கேக்குறாங்க. இவங்க உண்டியல்ல போனா உண்டியல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து இது கண்டுபிடிச்சாங்க அப்படின்லாம் பேசுவாங்கல்ல இவங்க. நன்கொடை கேக்குறாங்க. ஆமா, படத்துக்கு. அப்ப அவங்க கேக்குதுன்னா இவங்க கேக்குறது ஏங்க? நான் என்ன கேக்குறேன், ஆக்சுவலி ஒரே ஒரு விஷயம் தான் தோழர், நான் தோழர்னு கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிடிச்சிருக்கல, தோழர். எச் ராஜா மாதிரியான ஆட்கள் நார்த் இந்தியால எப்படி இருக்கும்னா, ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு வேலை பார்ப்பாங்க. ஒரு சின்ன ஒரு வேலை பார்ப்பாங்க. என்னன்னா, கலைத்துறையை பயன்படுத்துறது. சரி, பிகாஸ் நீங்க திரைத்துறை வந்து ரொம்ப முக்கியமானது. அதுல கலையாவும் இருக்கும், அதே நேரத்துல கருத்தும் போய் சேர்ந்துரும். அது பெரும்பான்மையான மக்கள் கிட்ட. பெரும்பான்மையான மக்கள். இப்ப பிரெஞ்சு ரெவல்யூஷன் எப்படி இதாச்சு? பிரெஞ்சு நாடு வந்து பொருளாதார ரீதியா மேம்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் திரைப்படங்கள் தான், மூவி டிபார்ட்மெண்ட் தான், கலைத்துறை தான். ஸோ அது வந்து பண்படுத்துறதுக்கு அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனா பாஜக இந்தியாவில் கிட்டத்தட்ட போன தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை பிஜேபி, ஆர்எஸ்எஸ், அமித்ஷாவே ஒரு படத்துக்கு போயிட்டு பூஜை போட்டு வந்திருக்காரு. அதாவது இந்த அனுமர் சேனா, இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் வச்சிருப்பாங்களே, இவர்கள் மூலமாக ஒரு பொய்யான திரைப்படங்களை எடுப்பது. உதாரணத்துக்கு கேரளா ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரிஸ், காஷ்மீர் ஃபைல்ஸ், இன்னும் இதை போல நிறைய படங்கள். இந்த ரகுதாத்தான ஒரு படம் நம்ம பார்த்திருப்போம். அதை நம்ம கருத்து நல்லா பாருங்க. ஹிந்தி நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த பிள்ளை பேருனது, அந்த அக்கா பேரு கீர்த்தி சுரேஷ், கதாநாயகி அப்படிதான் அறிமுகப்படுத்துறாங்க. ஆமா, நான் ஹிந்தி வந்து இதே பண்ண மாட்டேன், எல்லாம் ப்ரோமோ அது இதுன்ட்டு. கடைசியா பார்த்தா தன்னுடைய தேவைக்காக போயிட்டு ஹிந்தி படிச்சுட்டு இருக்கு. நீ படி, தமிழ்நாட்டுல யாராச்சும் ஹிந்தி படி கூட கிடையாது, யாரும் சொல்லல, நீ படி. பட் ஆனா கதையில எப்படி இருக்கும், நாசுக்கா ஒரு வேலை. பாத்தீங்களா, இந்த பெரியார் வகைராக்கள்லாம் ஹிந்தி வேண்டான்றாங்க, இந்த திமுக காரங்களாம் ஹிந்தி வேணான்றாங்க. அப்போ அது இதெல்லாம் படிச்சா நமக்கு வாழ்க்கை ப்ரொமோஷன் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது, இங்கேயே தான் இருப்போம். ஆனா நம்ம ரகசியமா போயிட்டு ஹிந்தி படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றோம்னா பணம் சம்பாதிச்சுக்கலாம். ஒரு தப்பான ஒரு கருத்து அது. ஒரு எப்படி சொல்ல, பெரியாரியவாதிகள் அவங்கள பத்தி ஒரு ஸ்பீச் பண்றது இல்ல. இந்த படத்துல கூட கதாநாயகனை எந்த இடத்துலயும் திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும், புரிதல் உள்ள அரசியல் இயக்கங்கள், எந்த புரிதல் நல்ல வார்த்தை. அப்புறம் இந்த விஜயலட்சுமி புருஷன் எல்லாம் சொல்லி எனக்கு சங்கடமாயிரும். விஜய், ஆமா, அதான் தாவேக்கா விஜய், தவக்கல விஜய், இதெல்லாம் சொல்லிட்டா எனக்கு மன வருத்தமாயிரும். ஏன்னா ஒரு புரிதல் உள்ளவங்க, லாங்குவேஜ் இஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்காக தான். லாங்குவேஜ் இஸ் ஃபார் கம்யூனிகேஷன் தானே, ஒரு டூல், அவ்வளவுதான். எப்படி தமிழ்ல நீங்களும் நானும் உரையாடிக்கிறோமோ உங்களுக்கு எனக்கும் புரியுதோ அதே போலதான் எல்லாம் முடியும். ஆனா அதை விடவும் சிறப்பு மிக்க மொழி வந்து தமிழ் மொழி. இலக்கியம் இருக்கு, அது இருக்கு, சீரக சிந்தாமணி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. பெண் உலகத்திலேயே பெண் இலக்கியவாதிகள், கவிஞர்கள் தமிழ்ல தான் இருக்கிறாங்க. உலகத்துல முதல்ல இருந்திருக்கிறாங்க, பெண் கவிஞர்கள் தான் அதிகமா இருந்திருக்கிறாங்க அப்படின்னுலாம் இருக்கு. அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா இத இவர்கள் படிக்க விட மாட்டாங்க அப்படின்ட்டு திசை திருப்பி அதை வேற ஒரு டோன்ல கொண்டு போகிறது இது பிஜேபியினுடைய இல்ல. இப்ப இது பெரியாரியவாதிகளை வந்து இந்த படத்துல கூட பெரியாரியவாதிகளை கருப்பு சட்டை போட்டு வர்றவங்களை நெக்கலா கலாய்க்கிறது, அது மாதிரியான காட்சி எல்லாம் இருக்கு. அதுல ஒரு காட்சியில வந்து பெரியார் இந்த நல்ல வேலை எங்க ஊர்ல பிறந்தாரு அப்படின்றப்ப பதில் தரப்புல இருந்து ஒரு கருத்து வரும், வளர்த்த மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த கேடு கெட்ட புத்தி எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான காட்சி எல்லாம் தொடர்ந்து இப்படி பெரியார் மேல அவதூறு வருவதற்கு எச் ராஜாவுக்கு இது தெரியாதுன்னு நினைக்கீங்களா? எவ்வளவு பேரை பதறுவோம், எது தெரியாது, பொண்ணுல கல்யாணம் பண்றீங்க. அவரு ஒரு என்னதான் இருந்தாலும் வயசுல பெரியவர், நம்ம அவர் அப்படி கிண்டல் பண்ணணும் இல்ல, வழக்கு போடுவாரு, அவர் உடனே வந்து டிஃபமேஷன் கேஸ் போடுவாரு. அந்த மாதிரிலான ஒரு மனுஷன், தூய்மையான மனிதர்ல. அதுல ஆமா, ரொம்ப ரொம்ப தூய்மையான அதுல தெரியல.
பிஜேபியில இருக்கிறார். நான் நீங்க எதுல கேக்குறீங்க? ராகவன் மாட்டினாருன்னா எச் ராஜா மாட்டல. எனக்கு ஐ டோன்ட் நோ அபௌட் தட். எனக்கு அதை பத்தி தெரியல. பட் ஆனா நம்ம இந்த விஷயத்தை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். வார்த்தைகளை இவர்கள் ஒவ்வொரு முறையும் இவர்களுடைய அரசியல் ரீதியான கருத்துக்களை பதிவிடும் போது எவ்வளவு வன்மத்தோடு பதிவிடுகிறார்கள் என்று நம்ம பார்க்கணும். உண்மையான வரலாறு என்ன? தந்தை பெரியார் அவர்கள் பாபா சாஹிப் ஏன் பாபா சாஹிப்னு கூப்பிட மாட்டாங்க? கூப்பிட்டு பாத்திருக்கீங்களா? பிஜேபி காரன் தந்தையா பாபா சாஹிப் அப்படி அந்த இதுக்காக நான் சொல்றேன். தந்தை பெரியார் அவர்கள் ஒருபோதும் நான் பெரியாரிஸ்ட் கிடையாதுங்க, நான் கருச்சட்டக்காரன் கிடையாது, புரிஞ்சா? நான் சொல்றேன், ஒருபோதும் எந்த ஒரு தவறான பார்வையிலையும் அம்மையார் மணியம்மையை அவர் பார்க்கவில்லை. அன்னைக்கு இருந்த சூழல் வேற. அன்னைக்கு அண்ணாவின் மீது பெரியாருக்கு நம்பிக்கை இல்லை என்றார். பெரியார் இல்லாத போது இறந்து போயிட்டாரு, செத்து போயிட்டாரு அப்படின்னா அதுக்கு அடுத்தது அவர் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் அரசியல் கட்சி சொத்துக்கள் இதெல்லாம் யார்கிட்ட போகும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு யோசனை வருது. அப்பதான் யாருன்னா நம்பவா இருக்கா லோனம் யாரு அவ எச் ராஜாவுடைய வகைராவான ராஜாஜி அவர் இல்லையா? ஆமா, உடலெல்லாம் மூளை இருக்குன்னு. ஆமாமா, அவர் மிகப்பெரிய ஆளு. இன்ஃபேக்ட்ங்க அதுதான் ஒரு நல்ல ஒரு நட்புன்னு நான். என்னதான் அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக எதிர் திசையில் நின்றாலும் ஒரு நண்பனாக ஒரு தோழமை உணர்வோடு நல்லது செய்யணும்னு வரும்போது அவர் வருவார். சரி, பெரியாருடைய வீட்டுல சொத்துல ஒரு பிரச்சனை, அவங்க ஐயா எழுதி வச்சு போறாரு, நான் கோயிலுக்கு எழுதி வைக்கிறேன் இந்த கோயிலுக்கு அப்படின்னு. நீ கோயிலை கொண்டு போய் வீட்டுக்குள்ள வை, எவன் எடுக்க முடியும் அப்படின்ட்டு அவர் தான் ஐடியா கொடுக்காரு. அதே போல மணியம்மையை திருமணம் செய்து கொள்ளுங்க, அதாவது பதிவு திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொன்னது ராஜாஜி தான். ஏன் சொல்லுதாரு? அன்னைக்கு அண்ணாவின் மீது அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் ஆகல முரண்பாடுகள் இருக்கிறது. பெரியார் பொதுவாகவே அவர் ரொம்ப கோபக்காரரும் பிடிவாதக்காரரும் கூட, கொண்ட கொள்கையிலையும் கொண்ட லட்சியத்திலையும் எங்கேயுமே யாருக்காக காம்ப்ரமைஸ் பண்ணது கிடையாது. இப்ப அண்ணாவை யார் வளர்த்தது? அண்ணா வளர்த்துட்டது யாரு? பெரியார். அண்ணாவுக்கு அரசியல் கத்து கொடுத்தது யாரு? அண்ணாவை மேடை ஏற்றி அழகு பார்த்தது யாரு? இன்னைக்கு தமிழ்நாட்டுல அண்ணா உருவாக்கிய கட்சி தானே ஆண்டு கொண்டிருக்கிறது. அண்ணா உருவாக்கிய கட்சி தானே அண்ணாவின் பெயரில் அண்ணாவின் கொள்கையை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி இருக்குதே, அது யாரு? எல்லாம் எங்க சுத்தி பார்த்தாலும் பெரியார் அப்படின்னு ஒரு தாடி கிழவன் நிப்பான், புரிஞ்சா? சோ 1000 கருத்துக்கள் இருந்தாலும் அன்னைக்கு ராஜாஜி தான் இல்ல உனக்கு நண்பா, உனக்கு அண்ணா கிட்ட கொடுக்க கூடாதுன்னா நீ மணியம்மை கிட்ட இது பண்ணு அப்படின்ற அந்த ஐடியாவே அவர் தான் கொடுக்குறாரு. ஏன்னா அன்னைக்கு ஒரு சட்டம் இருந்துச்சு, இந்த பெண்களுக்கு சொத்து கொடுக்க கூடாது, அந்த வாரிசு அடிப்படையில் கொடுக்க கூடாதுன்னு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பெரியாருடைய குடும்பம் சாதாரண குடும்பம் இல்லை. நான் சொல்லணும் இல்ல, அதை விமர்சிக்க விரும்பல, நானு அதை கலைச்சிருக்கேன் அந்த ஆட்டையை கலைச்சிருக்கேன். நான் அதை விமர்சிக்க விரும்பவில்லை. பட் அவருடைய கொள்கையை அந்த தீர்க்கமான போர்க்கு குணத்தோடு கொண்டு செல்றதுக்கு அன்னைக்கு மணியம்மையை நம்பினார் பெரியார். ஏன் ஈவன் தோ ராஜாஜி ட்ரஸ்டட் ஆன் மணியம்மை இல்லையா? அதனால தானே சொந்தத்துல இருக்கவனுக்கு யாருக்கும் கொடுத்துடாத, நீ இங்க வா அப்படின்ட்டு அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அது ராஜாஜி பண்ணது. எச் ராஜாக்கு இது தெரியாம இருந்துச்சுன்னா அவர் அரசியல்வாதின்னு சொல்றதா? அப்படி ஒரு டைலாக் வைக்கிறாங்கன்னா அசிங்கமா இருக்குன்னு சொல்ல வேண்டாமா? தொடர்ச்சியா அந்த மாதிரி பண்ணிட்டு அதான் அசிங்கப்பட வேண்டாமா? அதுதான் சொல்லுகிறோம். பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய சுய லாப அரசியலுக்காக யாரை வேண்டுமானாலும் உமிழும், எதை வேண்டுமானாலும் சாதகமாக இருக்கிறது என்றால் தின்று கொள்ளும். குறைந்தபட்சம் ஒரு நாகரிகம் நம்ம எதிர்பார்க்கணும். ஆமா, நீங்க இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர், எதிர்த்தாலும் ஆதரித்தாலும் அவர் தான் அமைச்சர். ஆனா அமைச்சரை ரொம்ப கொச்சப்படுத்தக்கூடிய காட்சி அந்த படத்துல அமைச்சிருக்காங்களே, இது எப்படி தொடர்? புரியல. யார? துறை அமைச்சர் அவர்களை அலுலியா பாபுன்னு சொல்ற இந்த மாதிரி கொச்சியான வார்த்தை மேயர் பிரியா அவர்கள் அந்த இடத்துல கொண்டு வந்து இணைக்கிறது ரொம்ப அப்பட்டமா இல்லைங்க. அதுதான் சொல்றேன், பாஜக தனக்கு தேவைனா எதைனாலும் செய்யும், எதைனாலும் பேசும். இவ்வளவு இது ரொம்ப அரசு பார்த்துட்டு வழக்கு போடணும். திமுக காரங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு புரியல. ஆமா தோழ, திமுக காரங்க என்ன பண்றாங்க? நம்ம பேசுறவங்க எனக்கு தெரியல. தேர்தலுக்காக வேட்டைக்கு போயிட்டு இருக்காங்களா? தேர்தலுக்காக சுத்திட்டு இருக்காங்களா? டிக்கெட் கூட எவ்வளவு ஒரு முக்கியமான டிக்கெட் கூட எடுக்க வேணாம் இந்த படத்துக்கு. மொபைல்லே பார்த்து வழக்கு பதிவு செய்யலாமே. இதை தியேட்டர்ல போட விட்டுருவானா? சென்சார் டீம் எங்க பாஜக காரன் தான் சென்சார் டீம்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். பாஜக காரன் போட விட்டுருவானா? முதல்ல அது என்ன பேரு, என்ன தளபதி, தியாக தலைவரா, என்ன தர்ம போராளி, சனாதன தர்ம போராளி, இல்ல வெறும் தர்ம போராளி. இந்த பேரை
பார்த்து எச்ராஜா பேரு கீழே வந்துச்சுன்னா ஏத்துப்பானா? சென்சார் போர்டுக்கு இந்த படம் போச்சுன்னா 10 நிமிஷம் வருமா இந்த படம்? உண்மையாவே கேட்கிறேன், 10 நிமிஷம் வருமா? அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம். தோழர் திருமாவளவனை, தோழர் சேகர் பாபுவை எங்க நான் என்ன கேட்கிறேன், பிரியா பாபு யாரு, எப்படி அவங்க மேயர் ஆனாங்க? சென்னை மேயருக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரம் இருக்கிறது, முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர் இல்லையா? நீ ஃப்ரீயா கிடைச்சாலும் அவன் பால்டாயில் குடிச்சுப்பான். ஃப்ரீயாவே கிடைச்சிருக்கு. எப்படி பேசுவான்? திமுக காரங்களாம் என்ன பண்றீங்க? கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேல வியூஸ் போயிருக்கு. திமுக காரன் அவனும் பார்க்கலையா? அந்த ஆளை ட்ரால் பண்றது தான் வேலையா? ஏங்க லீகலா வந்து நீங்க அடிக்கணும் இல்லைங்க? எப்படி பேசு? நான் என்ன கேட்கிறேன், அந்த டைரக்டருக்கு பேரை துணிந்து சொல்வதற்கு தைரியம் இல்லை. யூடியூப்ல தானே போட போற புடலங்கா டொமேட்டோ, நீ தைரியமா பேர் சொல்ல வேண்டியதானே? நீ அவன் தானே, நீ என்னது அந்த பத்திரிகைக்காரர் கேட்டாரு, உங்களை பார்க்கும்போது பயமா இருக்கு, போடு, தைரியமானவன் தானே நீ, பேசு. ஏன்னா ஒரு விமர்சனம் செய்வதற்கு அளவில்லாம விமர்சனம் பண்ணிருக்கு. விமர்சனம் கிடையாது, இது வன்மம். அப்ப இந்த சமூகத்தை எப்படிப்பட்ட சமூகமா நினைக்கணும்? ஒரு அமைச்சரை நீ எப்படி பேசுற? நாடாளுமன்ற கனிமொழி அவர்களையும் கனிமொழியவும் பேசுறாரு. அவளே சாவாம இருக்கான்றது அந்த வார்த்தையை பயன்படுத்துறது. நீ சாவு. குஜராத்ல என்ன சொன்ன? இந்தியா முழுவதும் மோடி வரும்போது என்ன சொன்னாங்க? 2014 தேர்தல்ல காந்தி பிறந்த ஊர் குஜராத்ல, காந்தி பிறந்த ஊர்ல உண்மையாவே வந்து சாராயம் வெடிக்கிறதுக்கு தடைதான், சாராயமே கிடையாது. ஆஹா ஓன்னு எல்லாரும் இருக்கிறாங்க. வேலை அப்படியே எல்லா இளைஞர்களும், படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை, கல்வி இலவசமாக கிடைக்குது, ஊரே சுத்தமா இருக்கும், சென்ட் அடிச்சா மாதிரி மணக்கும் எல்லாம் சொல்லி நாங்க போய் பார்த்தோம். ஊரா மாட்டு சாணியும், தெருவெல்லாம் சாணி போட்டு திரை கட்டி மறைச்சு வச்சிருக்கேன். ஊரை வெளிநாட்டு தலைவர் வரும்போது பாத்திரக்கூடாதான் மறைச்சு வச்சிருக்கேன். சாராயம் ஓடுது. போன வருஷம் 97 பேர் 100 பேருக்கு மேல சாராயம் குடிச்சிருக்கேன். 40, ஆமா கள்ள சாராயம். அது போத கிடையாது. எச்ராஜாவுக்கு சாவ சொல்ல வேண்டியதானே? 40 பேர் செத்து போனா. அது கள்ள சாராயம் குடிச்சதுல செத்தவங்க. ஆமா, குடிச்சவங்க எத்தனை பேர்? ஆமா, குடிச்சவங்க எத்தனை பேரும் தெரியல. உடல்நிலை சரியில்லாம செத்தவங்க பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம கண்ணு போயிரும், காது ஏக்காம போயிரும், நுரையீரல் போயிரும், கல்லீரல் போயிரும், மண்ணீரல் போயிரும், குடல் வெந்து போகும், உடல் செயல் இழந்துரும். உடல் செயல் பல குடும்ப நடுத்தருக்கு வந்துரும். இதை விட பெரிய கூத்தன்னா பீகார்லயும் குஜராத்லயும் சண்டை போட்டுப்பாங்க சாராய வியாபாரி. கேங் வார். இந்த பருத்தி வீரன் படம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதுல அந்த ஃபேமிலி எல்லாம் போயிட்டு இது பண்ணிப்பாங்க, சாராயம் விற்கும் போது கேங் வார் வரல. ஓ, அங்க அந்த காட்சி தலைவர். ஆமா, அதுக்காக வச்சுக்கோங்களேன். இந்த ரயில்லே கிடைக்குமா போனா? எங்க வாட்டர் பாக்கெட் மாதிரி விற்பாங்களா? நீங்க பாக்கெட்ஸ் நம்ம ஊர்ல நம்ம பேசுறாங்களா? இப்ப ஏதோ ஒரு ஊர்ல கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு இறந்தாங்க. இதை விட கேவலமாக நடக்கும். தெருவில் பெண்கள் வித்து கொண்டு இருப்பார்கள். பானையா வச்சுட்டு பெண்கள் வித்துக்கிட்டு இருப்பாங்க. புரிஞ்ச வேலைக்கு போக மாட்டேன், போதைய போட்டு ஒண்ணு செத்து போயிருப்பான், இல்ல கைகால் வழங்காம போயிருக்கான் குடிச்சு. பெண்கள் சாராயம் விட்டு கொண்டு இருப்பார்கள். இதெல்லாம் தெரியாதா? எப்படி தெரியாம இருக்கும்? அவரு எவ்வளவு பெரிய தலைவர், அவரு உலக தலைவர். அவரு இல்ல இப்ப இதுக்கு வந்து இந்த கடைக்கு வந்து தேன்மொழி சாவணும்ன்ற அதுக்கு யாரு? அது என்ன கடை? அப்பா கடை. ஏன் அப்பா கடை இருக்கும்போது தெரியலையா? யாரு டாஸ்மார்க்க அரசுடைமையாக மாத்தினது? யாரு? அம்மையா ஜெயலலிதா. கருணாநிதியா? டாஸ்மார்க்க கொண்டு வந்தது எம்ஜிஆர், அரசுடைமையாக்குனது அம்மையா ஜெயலலிதா. யாரு வருமானம் வரட்டுமே? யாரு? சரி, இப்ப நீங்க அறநிலையத்துறைக்குள்ள கோவில் வேணும்னு சொல்லி எவனாச்சும் வந்துருவானு நீ கேட்டுருவியா? விளக்கமாறு பாயாது நீ கேட்டுற முடியுமா? அன்னைக்கு மிட்டா மிராசுகளும் ஜமீன்தார்களும் உட்காந்துட்டு உள்ள என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? என்ன வேலை பார்த்தாங்க? என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? யாருக்கு நெய் ஊத்துனாங்க? யாகத்துல யாருக்கு? நான் பார்க்கல. காஞ்சிபுரம் கோயிலுக்குள்ள பாக்கலையா? சொல்றீங்க என்னமா என்ன ஊத்திக்கிட்டு இருந்தாரு, நாங்க பாக்கலையா? ஏன் கடவுள்னு சொல்றிய? சரி, இஸ்லாமிய கோவில்கள், மாஸ்குகள் இஸ்லாமியர் வக்ஃப் போர்டு இருக்கு. சர்ச்சுகள் வந்து சர்ச்சுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு, அது கீழே. இது நீ தானே சொல்ற. அந்த ஃபாதர் எங்க இருந்து வந்தாரு? அவரு அங்கிருந்து வந்தாரு. அவரு பாய் எங்க இருந்து வந்தாரு? அவரு வெளிநாட்டு இறக்குமதி. நீ தானே சொல்லுத. வெள்ளைக்காரனை வச்சு போடும்போது நீ தானே சொன்ன இந்தியாவுக்கான மதம் இந்து மதம். இதுல பாட்டுலயே வருது. முதல்ல எடுத்த உடனே பாட்டு தான். இந்திய நாடு, இந்துக்களுக்கான நாடு, அந்த மாதிரி ஏதோ ஒரு மாட்டு சாணியும் மனுஷ சாணியும் உருட்டி அடிச்சிருக்கிறாங்க. நீதானே சொல்ற.
சைவம் வைணவம் தழைத்த பூமி இது. இதோ நீங்க அமெரிக்கால வச்சிருக்கிய, அங்க போயிட்டு அங்க ஒரு ஆடிட்டிங் கமிட்டியை அமைச்சிடலாமா? டொனால்டு ட்ரம்ப் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு நீங்க வந்து இந்து அறநிலைத்துறைக்கு கோவிலுக்கு ஒரு இந்து அறநிலைத்துறை அமைங்கன்னு ட்ரம்ப் கிட்ட சொன்னா ஏத்துப்பியா நீ? ஏதாவது உட்கார இடத்துல ஏதாவது வச்சிருக்காரு, நகர்பா வச்சிருக்காங்க. நீ இந்த நாட்டுன்னு சொல்ற, இங்கதான் இந்து மதம் உருவாச்சுன்னு சொல்ற. இந்த அரசு பண்ணாம பின்லாடனும் ஒசாமா பின்லாடனும் டொனால்டு ட்ரம்ப்பும் ஓசேமின்னும் மாசே துங்கும் லெனினும் மார்க்சுமா வச்சு உட்காந்துட்டு இருப்பாங்க. அதானே இல்ல நெல்சன் மண்டேலாவை கூப்பிட்டுலாமா? இன்னும் பைத்தியக்காரத்தனமா இல்ல? நீ வரமாட்டேன்னா நீ சொல்லிட முடியுமா அவனால? அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எங்க கோயில்? ஏன் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்றாங்க? அதுக்கு அதை பேசணும்ல நம்ம. கோயிலுக்குள்ள ஏன் வரக்கூடாது? ஏன் கோவிலை அரசாங்கம் கைப்பற்றக்கூடாது? கைப்பற்றதுல ஏன் அதை ஆடிட்டபிளா? இல்ல முதல்ல எதனால இந்த கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சலாம். இவங்க என்ன வேலை பார்த்திருக்காங்க? ஒரு படம், நல்ல படம், தெலுங்கு படம். என்ன பண்ணுவாங்க, இந்த தேவதாசி முறை இது உள்ள போயிட்டு ஆடிட்டு இருப்பாங்க. அதுல கூட ஹீரோயின் வந்து சாய் பல்லவின்னு நினைக்கிறேன். சரி, சாய் பல்லவின்னு தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஹீரோயின், அந்த ஹீரோயின் தான் உள்ள எல்லாரும் இருப்பாங்க, அது தேவதாசிகள்லாம் இருப்பாங்க. அந்த பூசாரி வருவார், இந்த மன்னரோ இல்லை பூசாரியோ அவங்களாம் வருவார். எந்த பெண்ணை விரும்புகிறாரோ அந்த பெண் இச்சைக்கு அடிபணியணும் வரணும். இது கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவையா? இப்படி இருந்த முறைங்க இது. இப்படி வைத்துக் கொண்டிருந்தார்கள் கோவில்களை. கோவில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து மோசடி செஞ்சு, ஏங்க இப்ப நம்ம கேள்விப்படல தங்கத்துல 4 கிலோவை காணும். இல்ல குறைப்பு, எடை குறைப்பு எப்படி குறைச்சாங்க? எப்படி குறைஞ்சது? தேய்ச்சி குறைச்சிட்டாங்க. எப்படி குறையும்? களவாணித்தனம் இல்லையா இது? களவாணித்தனம் இல்லையா? அனைத்து சமூகத்தினரும் அர்ச்சகராகலாம்னு சொல்லி கொண்டு வந்த அரசுல இந்த அரசு. உனக்கு மட்டுமா சாமியை வழிபட உரிமை இருக்கு? தொட்டு பூசை பண்ண உனக்கு மட்டுமா உரிமை இருக்கு? நீ வா, எங்க ஊர்ல கருப்பையன் கோயில் இருக்கு, முண்டை மாட சங்கிலி கருப்பன் இருக்கான், அவன் கோயில் அவன் சிலையை போயிட்டு தொட்டு வரலாம் தெரியுமா? குழந்தைகள் விளையாடுங்க, அங்க உட்காந்துட்டு கோழி குண்டு விளையாடிட்டு இருப்பாங்க, பம்பர் அடிச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. தெய்வம்னா என்ன தெய்வம்? நம்மளை காக்கிறது தானே தெய்வம். நீ உள்ள உட்காந்துக்கிட்டு தடவிட்டு இருந்தீங்கன்னா அதை பாதுகாக்கிறதுக்கு தெய்வமா? பழனியில நவபாசனம் பின்னாடி எதுவும் இல்லையா? தடவுறதுன்னா அது தடவுறது எடை குறைப்பு சொல்றீங்க. குறைச்சி எச் ராஜாவா நான் பாஜக காரனா நான்? அதுல பாருங்க அத்தனை பயிர்களும் அதுல நடிச்சிருக்க. ஒருத்தர் கறி சாப்பிட்டு கிடக்காரு, எனக்கே ஒரு இதா இருக்கு. கறி சாப்பிட்டு இருக்காரு, வேலூர் இப்ராஹிம் வந்து சப்புன்னு அடிக்காரு. டேய், பண்ணிட முடியுமா? நீ பண்ணிட முடியுமா? காலங்காலமா அங்க முருகன் இருக்கிறா, அப்படி அங்க இஸ்லாமிய சாமி வந்து சிக்கிந்தர் வந்து அங்க அவர் பாட்டுக்கு இருக்கா. அப்படி 2 பேருக்கும் சண்டை வந்ததே இல்லையே. எப்போ சண்டை வருது? RSS சங் பரிவார் கும்பல் உள்ள நுழையும் போது தானே சண்டையே வருது. நீ வேற ஏதாச்சும் உண்மையான முஸ்லீமை கூட்டிட்டு வந்து, உண்மையான அல்லாவின் மீது குரானின் மீது நம்பிக்கை உள்ள, ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ள, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, நான் சொல்றேன் நம்பிக்கை இருக்குன்னு சொல்றேன், உண்மையான இஸ்லாமியனை கூட்டி கொண்டு வந்து இந்த வேலூர் இப்ராஹிம் நடிச்ச அதே கேரக்டரை நடிக்க முடியுமா? உன்னால முடிஞ்சிருமா? முடியுமா? கூட வர்றவன் யாரு? RSS காரன் வருவானா? முதல்ல யாருக்கு எதிராக RSS இருக்கிறது? யாருக்கு எதிராக பாஜக இருக்கிறது? யாருக்கு எதிராக கழகத்தை செய்தார்கள்? ஏன் இந்த நாட்டுடைய தேச தந்தையை போட்டு தள்ளினது யாரு? காமராஜரை போட்டு தள்ளுறதுக்கு வந்தது யாரு? பண்ணது யார்? எல்லாம் அதே களவாணி படுக. அவங்கள வச்சு எடுத்து நீ என்ன பண்ணணும்னு நினைக்க? தமிழ்நாட்டில் இருக்கீங்களா, நார்த் இந்தியாவில் இருக்கிற கூமுட்டைக்காரங்கன்னு நினைச்சிக்கிட்டியா? முட்டையை பார்த்து இது சைஸா பார்த்தே கண்டுபிடிப்போம், இது நாட்டுக்கோழியா, கோழி போட்ட முட்டையா, இல்லை எச் ராஜா போட்ட முட்டையான்னு. ஏன் நம்ம கண்டுபிடிக்கல? வளர்மதி அக்கான்னு ஒரு அக்கா, முன்னாள் அமைச்சர், அதிமுகவினுடைய அமைச்சர் அக்கா சொன்னாங்க, முட்டை போடும் போது, முட்டைனா சத்துணவுல முட்டை கொடுக்கும் போது இது A கிரேடு முட்டை, இது B கிரேடு முட்டை, ஊழல்ல நாங்க பார்க்கும் போதே கண்டுபிடிப்போம் முடியும் என்னன்ட்டு. நீ எவ்வளவு பெரிய களவாடி பையன் எங்களுக்கு தெரியாது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு சாதாரணமா பிஜேபி காரர்கள் சொல்லுவதை நாம் அப்படியே கொள்ள போறோமா? நம்ம கிடையாது. இந்த படத்தை பார்த்துட்டு கந்தன் மலை கிடையாது, இத பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்துட்டு யோசிக்கிறாங்க. முதல் காட்சி யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. எந்த காட்சி? முதல் காட்சி புகைப்பிடிப்பது உடல்நலத்திற்கு. நான் இப்படி ஆனது காரணம் இதுதான்.
சற்று யோசிக்க வேண்டிய காட்சி. நான் என்ன தெரியுமாங்க கேட்க, குட்கா விற்க கூடாது, கரெக்ட். ஆமா டொபாக்கோஸ் ஆமா கூடாது, கூடாது. ஈவன் தோ டாஸ்மாக் கூடாது, கூடாது. உடல் நலத்தை கெடுக்கும். சிகரெட் பிடிச்சீங்கன்னா வலி வேதனையோட செத்து போவேன். அந்த மாதிரியான அல்பாயுசு உருக்கமான காட்சியெல்லாம் இருக்கு படத்துல. ஆமா. அப்புறம் நீ வந்து இதெல்லாம் அது என்னது இந்த போயலைகள் பயன்படுத்தினா மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாது, வாகனம் ஓட்டாரு. போயலை வச்சுனா வாய் வெந்து அப்படியே பிடிக்கும். எவனாச்சும் பயன்படுத்தாம இருக்கானா? கிடையவே கிடையாது. சரி, அவன் பயன்படுத்துறான், விக்குது பயன்படுத்துறான். யார் விற்க சொல்றது? தமிழ்நாட்டுல மாவாவை தடை செஞ்சோமா இல்லையா? மாவாவை தடை செஞ்ச மாவான்னு ஒரு பொருள் இருந்துச்சு, அதை தடை செய்தார்கள். எவன் கேட்டு வந்தா அவனை விளக்கமா இருக்கு. நானே பார்த்துருக்கேன், போலீஸ்காரங்களாம் கவுன்சிலர் கிட்ட எல்லாம் வம்பு மோசமான சண்டை டப்பால இருக்கும். ஆமா, ஏன் ஆளா நீ வந்து கடை போட, ஓ ஆளா அவனே விற்கிறது இல்லீகலா? போடா, அரசாங்கம் தடை செய்ய வேண்டியதானே. வேண்டாண்ணா சொல்ல போறோம். அந்த படத்திலே உண்மையான கருத்து, உபயோகமான கருத்து, அந்த படத்தில் ஒரே ஒரு கருத்து, அதுதான் புகை பிடிக்காதீர், மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர், போதை உடல் நலத்துக்கு கேடு. இதுதான் கருத்து. படத்தினுடைய கருத்து இதுதாங்க. அடுத்த செகண்ட்ல தர்மபுராலின்னு ஒண்ணு வரும் பாத்தீங்க. அடுத்த சீனு, அடுத்த காட்சி தான் பயங்கரமான காட்சி. மின்னல் தோழர் என்னன்னா, இவர்கள் தங்களை மக்கள் தலைவர்களாக இவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். சரி, இவாளா யாருக்கு தலைவர்னா அவளுக்கு தான் தலைவா, நம்ம வாளுக்கு இல்ல. நம்ம வாழ் ரொம்ப தெளிவா இருக்கிறா. இந்த படம்லாம் பைத்தியக்கார படம், இவங்க பெருமை தேடிக்கிறதுக்காக எடுக்கிற படம். நீங்க அந்த ஜீப் சீன் பாத்தீங்களா? படம் பார்த்துட்டு அந்த ஜீப் சீன் பாருங்க. விழுந்து இப்படி உருண்டு சிரிப்பீங்க, அப்படி அண்ணாமலை எப்படி சிரிச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க அந்த படத்தை பார்த்துட்டு. எந்த அண்ணாமலை? பிஜேபி அண்ணாமலை, முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. அந்த படத்தை பார்த்துட்டு அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. காலா ரஜினி மாதிரி வராரா ஜீப்ல? அதுதான் என்னன்னா, ஒரு படம் மக்களுக்கு நல்ல கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நல்ல கருத்தை கொண்டு போய் சேர்க்கல. நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.